எங்கடா ஒருத்தரையும் காணோம். நாம வர்றது தெரிஞ்சு பயந்து முதல்ல இடத்தை காலி பண்ணிட்டானே. யார் சார் வீட்டுல? நீங்களா? மறுபடியும் இங்க எதுக்கு வந்தீங்க? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? மரியாதை இந்த இடத்தை காலி பண்ணு. இந்த இடத்தையா? ஆமா, இந்த இடத்தை நாங்க வாங்கிட்டோம். உடனடியா அந்த இடத்தை காலி பண்ணு. பத்திரத்தோட வந்திருக்கோம். பாண்டே, எடுத்து காட்டு. நினைச்ச நேரத்துல காலி பண்றதுக்கு இது நடுவடிங்க போட்டு வச்சிருக்கிற டென்ட் இல்ல, 4 பேர் படிக்கிற ஸ்கூல். கோர்ட் மூலமா வாங்க முடிவு பண்ணுவோம். கோர்ட்டா? எங்க அப்பா ஒரு மொபைல் கோர்ட்டு. ஒரு வார்த்தை சொன்னா தீர்ப்பு மாதிரி. இதுக்கு மேலையும் பேசுனீங்கன்னா கண்டிப்பா காலி பண்ணிருவேன். இடத்தை இல்ல, உங்களை. கணேசா, நீ ஆழம் தெரியாம காலை விடுற. உன்னை எப்படி காலி பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். வாங்கடா. போய் அறிவு கட்ட பசங்க. ஒருத்தன் அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் போய் உதப்பட்டு வந்து நிக்கிறாங்க. முதலாளி, நாங்க அடிய வாங்கிக்கிட்டு சும்மா வரல. அவ்வளவு சிரமத்திலையும் அவன் எப்படி அடிக்கிறான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கூர்ந்து கவனிச்சேன். அது வேற ஒன்றும் இல்ல, நம்ம ஊர் பழைய வர்ம அடி. வர்ம அடியா? அதான் டாடி, நம்ம ஊர் நரம்படி.
அது எப்படியோ ஜப்பானுக்கு ஏற்றுமதி ஆயிடுச்சு. எப்படியோ நாங்க எப்படியோ கப்பல்ல தாங்க போயிருக்கணும். சுமாரா பாண்டே, அதேதான் இப்ப கராத்தேங்கிற பேர்ல நம்ம ஊருக்கு இறக்குமதி ஆயிருக்கு. அப்ப அவன் அடிக்கவே முடியாதா? ஏன் முடியாது? நரம்புக்கு நரம்பு, எலும்புக்கு எலும்பு, குரலுக்கு குரலு, அதுதாங்க பதிலுக்கு பதில். பாண்டே, நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையேடா. கராத்தேக்காரனை அடிக்கிறதுக்கு இன்னொரு கராத்தேக்காரன் தான் தேவைன்னு சொல்ற. ஆஹா, 1000 தான் இருந்தாலும் பெரியவர் பெரியவர் தான், சின்னவர் சின்னவர்.